நாம் ஒவ்வொருவரும் நமது தேவைக்காகவும் நமது குடும்பத்தார் தேவைக்காகவும் ஓடி ஓடி உழைத்து பணம் சேமிப்பதை மட்டுமே வாழ்க்கையின் லட்சியமாக வைத்துள்ளோம். இத்தகைய பரபரப்பான வாழ்க்கை ஓட்டத்தில் நமது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நல்ல தூக்கத்தையும் இழந்து விடுகிறோம். நல்ல தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம். படுத்தவுடன் தூங்கியவன் பணக்காரன் என்பார்கள். எத்தனை கோடிகள் இருந்தாலும் நிம்மதியான தூக்கம் இல்லை என்றால் அந்த செல்வம் அவனுக்கு பயனில்லை என்கிறது நம் தமிழ் இலக்கியம். எனவே ஆழ்ந்த தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய செல்வமாகும். பிரெட் வின்னர் என்பவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் உழைத்து பொருளாதாரம் ஈட்டக்கூடியவர்கள். அத்தகைய குடும்பத் தலைவருடைய ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியமானது. மொத்த குடும்பமே அவருடைய வருமானத்தை நம்பி இருப்பதால் குடும்பத் தலைவருடைய ஆரோக்கியமும் சரியான தூக்க மேலாண்மையும் மிக மிக அவசியம். எந்த ஒரு மனிதன் படுத்தவுடன் தூங்குகிறானோ அவனுக்கு உடல் ஆரோக்கியமாக இருப்பதாக அர்த்தம். நல்ல தூக்கம் நல்ல ஆரோக்கியத்திற்கான அறிகுறி. இத்தகைய நல்ல தூக்கம் நடைபெறும்போது நம் உடலில் வளர்சிதை மாற்றம் ஏற்பட்டு கொழுப்பு எரிப்பும் நடந்து நம்முடைய எடை குறைப்பிற்கு வழிவகை செய்கிறது. எனவே நல்ல தூக்கத்தை உதாசீனப்படுத்தாமல் குறைந்தது 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது எடை குறைப்பு ஏற்பட்டு நம்முடைய ஆரோக்கியம் மேன்மையடைகிறது. நம்மில் பல பேர் இரவில் செல்போன் பார்த்து கொண்டு சரியாக தூங்குவது இல்லை. இதனால் உடல் எடை அதிகரித்து மனநிலை பாதிக்கப்பட்டு மறுநாள் காலை எழுந்தவுடன் சரியான ஆற்றல் இல்லாமலும் சோர்வாகவும் காணப்படுகிறார்கள். நம் மூளையின் தன்மை என்னவென்றால் ஒரே செயலை தொடர்ந்து செய்யும்போது அது நம் இயல்பான பழக்கமாக மாறி அதை எந்த சிரமமும் இல்லாமல் கடைபிடிக்க ஆரம்பித்து விடுவோம். அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்வது போல் 21 நாட்கள் தொடர்ந்து ஒரு நல்ல பழக்கத்தை பின்பற்றினால் அது மூளையில் நியூரல் பாத்வே உருவாக்கி வாழ்நாள் முழுவதும் நிலைத்துவிடும். எனவே உடல் எடையில் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் இந்த சிறிய முயற்சியை 21 நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தால் அதுவே உங்கள் ஆரோக்கியத்தின் வெற்றிக்கு முதல் படியாகும். எனவே பெரிய செலவு ஏதும் இல்லாமல் நம் வீட்டிலேயே சின்ன சின்ன மாற்றங்களை செய்வதால் ஆழ்ந்த தூக்கத்திற்கு வழிவகை செய்ய முடியும். இந்த வீடியோவில் எப்படி சின்ன சின்ன மாற்றங்களைச் செய்து ஆழ்ந்த தூக்கத்தை அடைந்து எளிமையான முறையில் எப்படி எடையை குறைக்கலாம் என்பதை உங்களுக்கு வழங்குகிறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அன்பு நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய வைத்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறோம். உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு சிறந்த பயனுள்ள வீடியோக்களை உருவாக்க உதவியாக இருக்கும். எனவே இந்த வீடியோவை இறுதி வரை முழுமையாக பாருங்கள். முதலில் போதுமான தூக்கம், அடிக்யூவேட் ஸ்லீப். தினமும் 7 முதல் 8 மணி நேரம் ஆழமாக உறங்க வேண்டும். தூக்கத்தில் குறைவு ஏற்படும்போது கிரலின் எனும் பசி ஹார்மோன் அதிகரித்து பசியை தூண்டிவிடுகிறது. அதே நேரத்தில் கொழுப்பு செல்களால் உற்பத்தி செய்யப்படும் லெப்டின் ஹார்மோன் குறைந்து வளர்சிதை மாற்றம் மெட்டபாலிசம் சீர்குலைந்துவிடும். எனவே சராசரியாக 8 மணி நேர தூக்கம் என்பது மிக மிக அவசியம். ஏனென்றால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது மனித வளர்ச்சி ஹார்மோன் உருவாகி கொழுப்பு எரிப்பு அதிகரித்து உடல் எடை குறைப்புக்கு வழிவகை செய்கிறது. எனவே போதுமான தூக்கத்தால் ஏற்படும் ஹார்மோன் சமநிலை காரணமாக உடல் எடை குறைப்புக்கு வழிவகை செய்கிறது. உடல் மற்றும் மனநலக் கோளாறுகளால் நம்மில் பலரும் சரியாக 8 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க முடிவதில்லை. சரியான தூக்கத்தை அடைவதற்காக சின்ன சின்ன வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்து நல்ல தூக்கத்தை எப்படி வரவழைப்பது என்பதை பார்ப்போம். 1. அழகான சுத்தமான தூங்கும் சூழல்கள். அழகான தூக்க சூழல்தான் ஆழமான தூக்கத்திற்கு அடிப்படையாகும். எனவே அமைதியான படுக்கையறை, சுத்தமான படுக்கை, மென்மையான தலையணை போன்ற மாற்றங்களை செய்வதால் நம் உடல் தூக்க ஹார்மோனை தூண்டி நல்ல தூக்கத்தை வரவழைக்கச் செய்யும். 2. ஒளிக்கட்டுப்பாடு, டார்க் பெட்ரூம். படுக்கும் அறையில் முடிந்தவரை அதிக வெளிச்சம் இல்லாமல் இருள் இருக்க வேண்டும். ஒரு சிறிய பெட் லைட் வைத்துக் கொள்ளலாம்.
தேவையெனில் கருப்பு திரைச்சீலைகள் அல்லது ஐ மாஸ்க் பயன்படுத்தலாம். 3. சத்தம் குறைத்தல். நாய்ஸ் ரிடக்ஷன். படுக்கும் அறையில் வெளிப்புற சப்தங்கள் வராத அளவிற்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். ஜன்னல்களுக்கு திரைச்சீலை அமைத்து மூடி வைக்க வேண்டும். 4. வாசனை மற்றும் காற்றோட்டம், அரோமா, வெண்டிலேஷன். தூங்கும் அறை நல்ல காற்றோட்டமாகவும் இயற்கை மூலிகை வாசனை உள்ளதாகவும் அமைத்துக் கொள்ள வேண்டும். 5. மின்சாதனங்கள் விலக்கி வைத்தல். கீப்பிங் கேஜெட்ஸ் அவே. டிவி, லேப்டாப் போன்றவை படுக்கை அறையில் வைக்க வேண்டாம். 6. படுக்கை அறை தூக்கத்திற்கு மட்டும். படுக்கை அறையை தூங்க மட்டும் பயன்படுத்துங்கள். அதனை வேலை செய்யும் இடமாகவோ அல்லது படிக்கும் அறையாகவோ பயன்படுத்த வேண்டாம். இத்தகைய சின்ன சின்ன மாற்றங்களை நமது படுக்கை அறையில் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு நல்ல அழகான படுக்கை சூழல் அமைந்து தூக்கத்திற்கு வழிவகை செய்கிறது. 2. புரோட்டீன் நிறைந்த, கார்போஹைட்ரேட் குறைந்த இரவு உணவு. புரோட்டீன் ரிச், லோ கார்ப் டின்னர். மோர், பால், முட்டை, சுண்டல், பருப்பு, மீன் போன்ற புரோட்டீன் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் புரோட்டீனை செரிமானம் செய்ய உடல் அதிக கலோரிகளை செலவழிக்கிறது. இதை உணவின் வெப்ப விளைவு என்பார்கள். அதே சமயத்தில் அதிக கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகள் எடுத்தால் அது கொழுப்பு சேமிப்புக்கு வழிவகுப்பதால் உடல் எடை அதிகரிக்கும். ஆனாலும் இரவு உணவை மாலை 6 முதல் 7 மணிக்குள் கட்டாயம் சாப்பிட்டு விட வேண்டும். 3. தூக்கத்திற்கு முன் நீர்ச்சமநிலை, வாட்டர் பேலன்ஸ் பிஃபோர் ஸ்லீப். படுக்கும் முன் 1 கப் தண்ணீர் குடிக்கலாம். இது உடல் வெப்பநிலையை சீராக்கும். அதிகமாக நீர் மற்றும் நீர்ப்பானங்கள் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். கொழுப்பு வளர்சிதை மாற்றம் நடைபெற நீரேற்றம் உதவி புரியும். 4. படுக்கும் அறை வெப்பநிலை, பெட்ரூம் டெம்பரேச்சர். படுக்கை அறை எப்போதும் 18 முதல் 24 டிகிரி வெப்பநிலையில் இருக்க வேண்டும். அதிலும் 24 டிகிரி வெப்பநிலை என்பது மிகச் சிறந்தது. ஏனெனில் அதற்கு கீழ் மிகவும் குளிர்ந்த சூழ்நிலையில் தூங்கும்போது நம் உடம்பில் இரத்த அழுத்தம் அதிகமாகிறது. எனவே ஒரு மிதமான வெப்பநிலையில் அறையானது இருக்க வேண்டும். இதனால் அதிக கலோரிகள் எரிக்கப்பட்டு உடல் எடை குறைய வழிவகை செய்கிறது. 5. டிஜிட்டல் நச்சு நீக்கம், டிஜிட்டல் டீடாக்ஸ். ஸ்மார்ட் போன்கள், டேப்லெட்கள், லேப்டாப்கள், கம்ப்யூட்டர் மற்றும் தொலைக்காட்சிகள் ஆகியவை புளூ லைட்டின் முக்கிய ஆதாரங்களாகும். புளூ லைட் மெலடோனின் ஹார்மோன் உற்பத்தியை தடுக்கும். தூங்குவதற்கு 1 மணி நேரம் முன்பாகவே இது போன்ற சாதனங்களின் தொடர்பை விட்டுவிட வேண்டும். 6. எளிமையான யோகா மற்றும் சுவாச பயிற்சிகள். சிம்பிள் யோகா, பிரீத்திங் எக்ஸசைஸ். தூங்குவதற்கு 5 அல்லது 10 நிமிடம் இருக்கையில் எளிமையான யோகா பயிற்சி செய்யலாம். சவாசனம், விபரீத கரணி, சுப்தா மத்ஸ்யேந்திராசனம் போன்ற மென்மையான யோகா பயிற்சிகளை செய்யலாம். இதனால் மன அழுத்தம், பதட்டம் மற்றும் பிற எதிர்மறை எண்ணங்களை குறைக்க உதவி செய்து நல்ல தூக்கத்திற்கு வழிவகை செய்கிறது. 7. ஒழுங்கான தூக்க நேரம், ரெகுலர் ஸ்லீப் டைம். தினமும் ஒரே நேரத்தில் படுக்கும் பழக்கம் மிகவும் முக்கியமானது. பயாலஜிக்கல் கிளாக் சரியாக இருந்தால்தான் ஹார்மோன் சமநிலை ஏற்படும். தாமதமாகவும் இரவு நேரத்தில் நீண்ட நேரம் கண்விழித்தும் மாறி மாறி வெவ்வேறு நேரங்களில் தூங்குவதும் எடை அதிகரிப்புக்கு வழிவகை செய்யும். 8. இரவு உணவுக்கு பின் சின்ன நடை, ஷார்ட் வாக் ஆஃப்டர் டின்னர். மிதமான இரவு உணவிற்கு பின் சிறிய அளவில் 10 அல்லது 15 நிமிடங்கள் மெதுவாக நடக்கலாம். கலோரிகள் ஆற்றலாக பயன்படுத்தப்படும். இதனால் கொழுப்பு சேமிப்பு குறையும். 9. மன அழுத்த மேலாண்மை மற்றும் மனநிறைவு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மைண்ட் காம். அதிகமான மன அழுத்தம் இருந்தால் கார்டிசோல் ஹார்மோன் அதிகரித்து கொழுப்பு சேமிப்பு கூடும். தினசரி தியானம் அல்லது மூச்சு பயிற்சி செய்தால் மன அமைதி கிடைக்கும். மன அழுத்தம் குறைந்தால் தூக்கம் ஆழமாகவும்
தரமாகவும் அமையும். இறுதியாக மூலிகைத் தேநீர் ஹெர்பல் டீ. மிதமான இரவு உணவிற்குப் பின் சிறிய அளவு மூலிகைத் தேநீர் எடுத்துக்கொள்வது நல்லது. சோம்புவுடன் மல்லி விதை சேர்த்து தயாரித்த தேநீர், துளசி தேநீர், அஸ்வகந்தா தேநீர். இந்த மூன்றுமே மன அமைதியை ஏற்படுத்தி தூக்கத்திற்கு வழிவகை செய்யும். இறுதியாக நல்ல தரமான தூக்கத்தை பெற நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான நடைமுறைகளை ஒரு சிறு தொகுப்பாக பார்க்கலாம். ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் மென்மேலும் எங்களுக்கு சிறந்த வீடியோக்களை உருவாக்க உதவியாக இருக்கும். நன்றி. வணக்கம்.